Sir, usually there is shortage of people doing construction work, right? So they are lagging behind in development. What are your comments about it? இல்ல வேலை வாய்ப்புகளை ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு சொல்றதுன்னு தெரியல. நம்மளோட நாட்டுல உள்ள இளைஞர்களோட எண்ணிக்கையெல்லாம் எத்தனை கோடி தெரியுமா? எல்லாருமே அவங்களோட படிப்புக்கு தகுந்தாப்புல உள்ள வேலைகள் கிடைத்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தங்களோட வாழ்க்கைகளோட நெறிமுறைகள் எல்லாம் நம்ம தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வேலை வாய்ப்புகளோட பற்றாக்குறையெல்லாம் நமக்கு இப்ப வருது. வடநாட்டுக்கார நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, நிறைய கமெண்ட். ஆனா அந்த வடநாட்டுக்கார இன்னைக்கு எத்தனை இடத்துல ஒரு கிராமத்துல கூட இன்னைக்கு ஒரு வடநாட்டுக்கார ஹார்ட்வேர்ஸ் கடையை போட தொடங்கிட்டான். ஒவ்வொரு சந்துக்கும் ஒரு கடையை போட தொடங்கிட்டான். நம்ம எல்லாம் எங்க போய் ஓடி ஒழிகிறோம்? அவனுக்கு இருக்கிற புத்தி ஏன் நமக்கு இல்லாம போச்சு? அடுத்தவனை குற்றம் கண்டுபிடிக்கிறதுல மட்டுமே நம்மளோட வாழ்க்கையை நம்ம கொண்டு செலுத்துறதுனால மட்டுமே இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமையே நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு வாலிப பருவத்தை நாம எப்படி எல்லாம் நாம தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? சைனால ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேண்ட் சட்டை போட்டு பக்கா டீசெண்டா இருக்காங்க. அந்த பொண்ணு வருது, சிமெண்ட் பேக்கெட்டை ஓப்பன் ஆகுது, மணலை போட்டு கலக்குது. அப்படியே டக்குன்னு நின்ற இடத்துல நின்று அது அப்படியே அந்த கட்டடம் கட்டின சுவர்ல பூச்ச தொடங்குது. ஒரு கொத்தனார் செய்யற ஒரு பெரிய ஃபைனல் மேஸ்திரி செய்ய வேண்டிய அந்த பூச்சி வேலைய ஒரு 18-20 வயசு பொம்பளை பிள்ளை பண்ணுது ரொம்ப அழகா. அது எவ்வளவு ரொம்ப நுணுக்கமா அந்த வேலையை அந்த பொம்பளை பிள்ளை நேர்த்தியா செய்ய தொடங்குது தெரியுமா? இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் ஒரு எடிட்டிங் வேலை அல்ல, ரியலான வேலை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் எல்லா துறைகளிலையும் பெண்கள் வந்துட்டாங்கன்னு நாமெல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு மாறுதட்டி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பெண்கள் எல்லா துறையிலையும் பெண்கள் வந்துட்டாங்க. எத்தனை எண்ணிக்கையில வந்திருக்காங்கன்றத பத்தி நம்ம என்னைக்கு யோசிச்சிருக்கோமா? எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்துட்டாங்க, வாஸ்தவம் தான். ஆனா எத்தனை எண்ணிக்கையில வந்திருக்காங்க? அப்ப மீதி பெண்கள் எல்லாம் எங்க? எல்லா துறைகளிலும் பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப வேலைக்கான ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது வராது இல்லையா? எல்லா தேவைகளுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்துல நாம அனுபவிக்க வேண்டிய ஆயிரம் அந்த ஒரு சௌகரியங்களை தெய்வம் நமக்கு அள்ளி கொடுத்திருந்தாலும் நாம அனுபவிக்கிறதுக்கு நாம தயாரா இல்லாத போல இந்த மாதிரியா பற்றாக்குறைகள் வந்துகிட்டே தானே இருக்கும். நம்மளோட வேலைக்கு படிப்புக்கு தகுந்தாப்புல வேலைக்கு தகுந்தாப்புல படிப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்மளோட நேரங்கள் 1 மணி நேரம் நமக்கு விரயமாகுது அப்படின்ற அந்த ஒரு கூச்சம் நமக்குள்ள வர தொடங்குச்சுன்னா நிச்சயம் இந்த வேலை வாய்ப்புக்கான பற்றாக்குறை இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பால் பாக்கெட் வாங்குறது, பால் வாங்குறது, தூக்கலை தூக்கிட்டு 10 வீடுக்கு போய் நியூஸ் பேப்பரை போடுறதும் பரபரப்பா ஓடி ஒரு 7 மணி 7:30 வரை அவனோட வேலையெல்லாம் ஓடி ஆடி வேலையை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஸ்கூல் பேக் குளிச்சுட்டு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டாங்க போயிட்டு திரும்பி தூக்கல சுண்டலை வச்சுட்டு தூக்கி மெரினா பீச்சில் வித்த கதையெல்லாம் நாம லைவா நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு சுறுசுறுப்பான இளைஞர்கள் எல்லாம் அதே மாதிரி எத்தனை பேர் தான் அப்படி ஓட தொடங்கியிருக்கோம்? இப்படி எல்லா விஷயங்களையுமே நம்ம யோசித்து பார்க்கும் போல நம்மளோட சோம்பேறித்தனத்தினால மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புகள்லாம் இல்லாமையே போச்சு. வேலை வாய்ப்புகள் பற்றாக்குறைன்றது பெரிய லெவல்ல நாம ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை நம்ம அப்பப்ப பகிர்ந்துகிட்டே தான் இருக்கோம்.